இந்த விரால் மட்டும் ஏன் நம்ம கையில மாட்டவே மாட்டேங்குதுன்னு தெரியல. ஃப்ராகுக்கு நார்மலா கெண்டை குஞ்சு போட்டா பிடிக்கலாம்னு வச்சுக்க, ஃப்ராக்ல அடிக்கணும். அவனுக்கு அப்படித்தான் நம்மளை ஏமாத்துறானுங்க. அதுக்கு தான் வெகை பாத்தியா, டேய் பொறுமையாவோட டேய் டேய். அதுக்குதான் வகையா ஃப்ராக்குங்களை வாங்கி அடிக்கிறோம். காசு தான் வேஸ்ட். பாப்போம், கடல் புண்ணியத்துல ஒரு விரலாச்சும் இன்னைக்கு அடிக்காத போயிடுவேன். 7 குட்டை பார்த்துட்டேன், 8வது குட்டை போய் நிக்கிறேன். வாங்க பாத்துருவோம். பார்த்து வண்டி ஓட்டுங்க. டேய் வண்டியில வர பிரேக் கம்மி, பார்த்து வாங்க. காரு மாதிரி காரு இல்ல, நம்மளும் பார்த்து போனோங்க. அவங்க பார்த்து வந்தா மட்டும் போதுமா? பார்த்தான் ஓட்டுறேன். கை கால்லாம் வலிக்குது. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தல, இந்த கோயிலு சொல்ல மறந்துட்டேன் மக்களே. என் மொண்டாட்டி ஆசைப்பட்டான்னு இந்த பர்வத மலைன்னு ஒண்ணு இருக்குது திருவண்ணாமலை பக்கத்துல. இந்த பர்வத மலை என் மொண்டாட்டி ஆசைப்பட்டான்னு கூட்டு போயிட்டேன். அது மலையாங்க அது. ஓ யூ 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 அந்த மலையில போய் எப்படி இந்த கோயிலை கட்டினாங்கன்னே தெரியல. என்ன ஒரு சேஃப்டி கிடையாது அந்த மலையில. குழந்தை குட்டிங்க வயசானதுங்க மொத்தத்தையும் ஏத்திக்கின்னு வர்றாங்க. அதுங்க காலு கையெல்லாம் தடன்னு ஆடுது. ஏன் எனக்கே ஆடுது, அதுங்களுக்கு ஆடாதா? ஒரு வழியை நல்ல வழியா பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லி போர்டையாச்சும் எழுதி போடலாம். எதுவுமே கிடையாது. அந்த பாறை பூச்சிக்குன்னு ஏறுறம் பாருங்க, ஏதோ கம்பி பாறைன்னு ஒண்ணு உசுரே கிடையாது. அதனால மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்னன்னா, கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்களையும் விட்டுட்டு ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிற ஆட்கள் யார் வேணாலும் போகலாம். தைரியமா, மன தைரியம் உள்ளவங்க. நார்மலா யாரும் போயிடாதீங்க. கடவுள் வீட்டுல இருந்து கும்பிட்டு நம்ம பக்கத்துல இருக்கிற